நடுவில் பார்த்தீங்கன்னா பொதுவாகவே நான் வந்து ரொம்ப ஒரு ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டான ஒரு ஆள், ஒரு மனசில் பட்டதை பேசிடுவாருன்னு எல்லாருக்கும் தெரியும். ஸோ இவர் ஆன்மீகத்தில் போயிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சாஃப்டாக போயிடுவாருன்னு ஏதோ நினச்சிட்டாங்க போல் இருக்கு. எந்த மண்ணில் பிறந்த புள்ளடா நான்? என்ன ஆக்ரோஷமாக பேசுகிறாரு, இப்படி பேசுகிறாருன்னா யாரோட பையன்டா? டிஆர் பையன் இப்படி பேசாமல் எப்படி பேசுவார்? இது வரைக்கும் எவ்வளோ சொல்லிட்டீங்களடா, என்னை பற்றி நீங்கள் சொல்லலை, இல்லை புதுசாக என்னமோ இமேஜ் கெட்டு போயிட போகிற மாதிரி. உண்மையை பேசி கெட்டவன் பேர் வாங்குறது எவ்வளோ பெட்ரு. உங்களை மாதிரி நல்லவனாக நடித்து கெட்டவனாக இருக்கிறத விட உண்மையை பேசி கெட்டவன்னு பேர் வாங்குறதுல நான் வருத்தப்படவே இல்லை. நான் கெட்டவனாகவே இருந்துட்டு போகிறேன். ஆனால் அந்த படம் வாலு படம் 3 வருஷம் கழிச்சு ரிலீஸ் ஆனாலும், ஒரு லேட்டாக வந்த படமாக இருந்தாலும் என் மேலே அவ்வளோ அன்பு வச்சு அத்தனை பேர் வந்து அந்த படத்தை பார்த்தாங்க. எனக்கு அப்படி ஒரு இடத்த கொடுத்துருக்காங்க. அதுக்கு ஒரே காரணம் என்னன்னா, என்னுடைய அந்த உண்மை தான் என்னை இன்னைக்கு வரைக்கும் காப்பாத்துது. அதே மாதிரி இந்த அணி கிட்ட அந்த உண்மை இருக்கு. அந்த உண்மைக்காக தான் சிலம்பரசன் நீங்க வந்து இன்னைக்கு நின்று பேசுறேன். நான் அதை தயவு செஞ்சு மறந்துடாதீங்க. எனக்கு யாரையும் திட்டணும், இல்லை யார் மேலேயும் இல்லை அவருக்கு விஷால் மேலே ஏதோ கோவப்படுறேன். யாருங்க விஷால்? எல்லாருமே என் ஃப்ரெண்ட்ஸு தாங்க. நான் அதை தான் சொன்னேன். நான் கார்த்தியா இருக்கட்டும், விஷாலாக இருக்கட்டும், ஏன்னா பர்சனலாக இன்னொருத்தரை திட்டுறதுனால எனக்கு என்ன கிடைக்க போகுது? ஒழுங்காக அழகாக நம்ம பேசி நம்ம குடும்பம்னு பேசி தீர்த்துருக்கலாம். நம்ம குடும்பத்துக்குள்ளேயே நம்ம அடிச்சுக்கிறதுன்றது வெளியில் இருக்கிறவங்க பார்த்து நம்மளை பார்த்து சிரித்து கேவலப்படுத்துகிற அளவுக்கு நம்ம நடந்துக்க தேவையில்லையன்ற ஒரு கோவத்தில் தான் வந்து நான் அப்படி பேசினேனே தவிர வேற ஒன்றுமே கிடையாது. ரெண்டாவது, சரத் சாருக்கும் சரி, ராதாரவியனும் சரி, அவரை பற்றி எல்லாரும் சொல்லிட்டாங்க. இவங்க வந்து என்னென்ன தப்பாக சொல்லிட்டாங்க. நான் சொல்கிறேன், அவங்க வந்து இன்னைக்கும் நான் இங்கே வந்து நான் நிற்கிறேன்னு சொன்னால் உண்மையிலேயே அவங்க அவ்வளோ நல்லது பண்ணியிருக்காங்க. அந்த நல்ல மனிதர்களுக்கு நல்லது தான் நடக்கும். இதை யாராலையும் மாற்ற முடியாது.